ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது ஆஃபீஸ் மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர், அப்புறம் கார்ப்பரேட் அசிஸ்டன்ட், அப்புறம் நைட் வாட்ச்மேன், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நியூ அப்டேட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நமக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்க போகுது. அது வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸாம் எழுதணும் இல்லையா, அந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற போகுது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து நியூவாக வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் காஃபி அசிஸ்டண்ட்டுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அவங்க வந்து மறுபடியும் சான்றிதழ் ஏதாவது வேணுமா, அதாவது சான்றிதழ் வந்து விடுபட்டு போனவங்களுக்கு திருப்பி வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லாத்தை விட புதுசாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடைபெற போகுது. இது வந்து வழக்கத்துக்கு மாறாக நடக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்ட்ரிக்ட், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 8 டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து நடக்கும். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3, 4 இந்த மாதிரி 3, 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரே டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்க போகுது. இதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரை அப்படின்றதையுமே அவங்க வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அதை வந்து உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ச்சி, காவலர் மற்றும் மசால்ச்சி, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ச்சி, வாட்ச்மேன், வாட்ச் உமன், மசால்ச்சி ஆகிய பணிகளுக்கான செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 14/7/2025 19/7/2025, அதாவது ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் நடக்கும் அப்படின்றது வந்து அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்களோ அந்த மாவட்டத்துக்கு எந்த மாவட்டம் கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் வந்து நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 3 மாவட்டத்தில் நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதியிருந்தாலும் உங்களோட சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் நடக்கும். அதுக்கப்புறமா கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் இந்த 4 மாவட்டத்தையும் சேர்ந்தவங்க எக்ஸாம் எல்லாருக்குமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்க போகுது. அதற்கப்புறமா திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர் இந்த 6 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் தான் வந்து நடக்கும். இந்த வீடியோட லாஸ்ட்டில் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் இந்த 4 மாவட்டத்தில் எக்ஸாம் உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறமா அரியலூர், கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இந்த 5 மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு திருச்சிராப்பள்ளியில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். அதுக்கப்புறமா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு திருநெல்வேலியில் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடக்க போகுது.
அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த 3 மாவட்டத்தில் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த 8 மாவட்டத்தில் உள்ள ஹைகோர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். வேறு எங்கேயும் நடைபெறதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. மேலும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கான தேர்வர்கள் பட்டியல் தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகியவை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டியோ யாரெல்லாம் வந்து இதுக்கு இந்த சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு தகுதி உடையவர்களோ அவங்களோட பேர், தேதி, நேரம் மற்றும் இடம் எங்கே வந்து நீங்கள் வந்து சான்றிதழ் சரிபார்க்கணும், எந்த நேரத்தில் வரணும், எந்த தேதியில் வரணும் அப்படின்றதையுமே பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இன்றைக்கி வந்து அப்டேட்டுங்க. கண்டிப்பாக போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சான்றிதழ் நம்ம அப்ளிகேஷன் அப்போ கொடுத்துருக்கோமோ அந்த எல்லா சான்றிதழும் சரிபார்க்கிறதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 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 கூட்டம் மாதிரி வச்சு சரிபார்ப்பாங்க. இதில் சான்றிதழ் சரிபார்த்ததுக்கு அப்புறம்தான் இதில் சரியானவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து அனுப்புவாங்க. எதற்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இதில் எல்லாருமே வந்து கரெக்டான ப்ரூஃப் வந்து வச்சுருக்காங்களா, அப்ளிகேஷன் அப்போ சில பேர் வந்து சரியாக பண்ணியிருப்பாங்க, சில பேர் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு எப்பப்போ வந்து எந்தெந்த ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரெல்லாம் வந்து தேர்வாகாங்க, இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு யாரெல்லாம் தேர்வாகாங்க அப்படின்றதையுமே வந்து விரைவில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது செலெக்ஷன் ரிசல்ட் ப்ராக்டிக்கலுக்கு யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் வந்து வெளியிட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே செலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து வெளியிட்டுருவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்குது. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் வந்து முடியறதுக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட்டு வந்து வெளியிட்டுருவாங்க. யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, ப்ராக்டிக்கலுக்கு யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறீங்க அப்படின்றத வந்து வெளியிட்டுருவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வந்து எக்ஸாம் எழுதின எல்லாரையுமே வந்து சான்றிதழ் சரிபார்க்க முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு யாரெல்லாம் வந்து தேர்வாயிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிடுவாங்க. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 வீக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னு. இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டுட்டோம். கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.